ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேஷ் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களும் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க, மேனுவல் மாதிரி. நம்ம கவரில் போர்டு எடுத்துருவோம். இதை பார்த்திங்கன்னா மகேஷ் கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்திங்கன்னா தெரியும். போர்டு நல்லா குவாலிட்டியாகவே, பிசிபி எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. நம்ம 5.1 இருக்கிற 6 சேனலையும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஆம்பிளிஃபையரை எந்த விதத்துலேயும் ப்ரொடக்ஷன் பண்ணாது. அதாவது நம்ம ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஏதாவது டிசி வோல்டேஜ் ஸ்பீக்கர் லைனில் வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் ப்ரொடக்ட் பண்ணோம். எஸ்டிகே ஐசியெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஐசி இப்போ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிசி வோல்டேஜ் ஸ்பீக்கர் லைன்லேயே அப்படியே அவுட்புட் வரும். அப்படியே டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் போச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் உடனே பர்ன் ஆயிரும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்ட்ஸ் நம்ம ஆம்பிளிஃபையருக்கும் ஸ்பீக்கருக்கும் இன்டர்மீடியேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஏசி 24, அதாவது கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா 24/0/24 வரும். இந்த இடத்துல கிரவுண்டு கொடுக்காம 2 ஏசி 24ஐயும் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு 24ம் இந்த இடத்துல ஒரு 24ம் 2 ஏசி 24ம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற டயோடு மூலிமா டிசியாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம இந்த டிரான்சிஸ்டருக்கு போகும். இந்த இடத்துல டிசியாக 24 வோல்ட் கொடுக்கணும். அதாவது 0/24 நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபையர் செக்ஷன் எல்லாம் போட்டு ஏசியை டிசியாக மாற்றிருப்போம். டிசியாக மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு ஒரு +24 கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கிரவுண்டு கொடுக்கணும், இந்த இடத்துல +24 கொடுக்கணும். +24 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் வழியாக நமக்கு இந்த 24 இந்த டயோடு வழியாக நம்ம இந்த ரெகுலேட்டருக்கு போயிட்டு ரெகுலேட்டர்லேருந்து மற்ற காம்பனண்ட்டுக்கெல்லாம் நம்ம சப்ளை போகும். இந்த இடத்துல 7824 ரெகுலேட்டர் போட்டிருக்கிறாங்க, 24 வோல்ட் ரெகுலேட்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆம்ப் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட் லைன் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 இங்கேருந்து கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6 சேனலுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எஸ்பின்னு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்து ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். பார்த்திங்கன்னா தெரியும், போர்டு குவாலிட்டியும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரிலே எல்லாமே நல்லா குவாலிட்டியான ரிலே தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம இதை 5.1க்கு அப்படியே நம்ம 6 சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்ட்லேயே பார்த்திங்கன்னா 2 சேனல், சிங்கிள் சேனல், நம்ம 2.1க்கு யூஸ் பண்ணக்கூடிய சேனல் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நமக்கு எந்த ஆம்புக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் 6 செகண்ட் கழித்து தான் நம்ம ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம அந்த ஆன் பண்ணும்போது வரக்கூடிய டப் சவுண்டெல்லாம் வராது. ஆஃப் பண்ணும்போதும் டக்குன்னு நம்ம ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆஃப் ஆகிட்டு ஸ்பீக்கருக்கும் ஆம்பிளிஃபையருக்கும் உண்டான கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிடுறதுனால நமக்கு ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்டு வராது. ஆன் பண்ணும்போதும் 6 செகண்ட் கழித்து தான் ஆன் ஆகிறதுனால நமக்கு அந்த ஆன் பண்ணும்போது வரக்கூடிய டப் சவுண்டும் வராது. எஸ்டிகே ஆம்பிளிஃபையர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து ஐசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்டேஜ் வந்து அப்படியே வரும். அப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து பர்ன் ஆயிரும், காயில் பர்ன் ஆயிரும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த இந்த மேனுவல் மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஆம்பிளிஃபயர்லேருந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, ஸ்பீக்கர் அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களே டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், 2 24 எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 2 24 எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல ஏசி கொடுக்கணும். அதை தான் வந்து அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 சென்டர் எடுக்காமல் 2 24 எடுத்து நம்ம வந்து ஏசி லைனில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அடுத்தது ஒரு கிரவுண்டு ப்ளஸ் 24 அதை எடுத்து நம்ம டிசி லைனில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு ஒரு 24 இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து 6 சேனல் லவுட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வில் பி ப்ரொடக்ட் தி லவுட் ஸ்பீக்கர் அகேன்ஸ்ட் சுவிட்ச் இம்பல்சன்ஸ் அண்ட் டைரக்ட் கரண்ட் காம்பனண்ட் ஆன் தி அவுட்புட் ஆஃப் தி கனெக்டட் ஆம்பிளிஃபயர். அதாவது நம்ம ஏதாவது ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த போர்டு வந்து இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏபிக்கு சூட்டபுளாக இருக்கும்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுவிட்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் வந்து டிலே டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஆம்பிளிஃபயர் வந்து ஆன் பண்ணும்போது 6 செகண்ட் கழித்து தான் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து ஆன் ஆகும். அப்போ வந்து அந்த ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் வர டப் சவுண்டு வந்து வராது. ரிமோட் கிட்டு ஆம்பிளிஃபயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப் சவுண்டு வந்து அதிகமாக வரும். அந்த மாதிரி ஆம்பிளிஃபயரில் வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம அசம்பிள் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.